வணக்கம் வணக்கம் மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மின்சாரத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோடைய வயது வரம்பு இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணால் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம், இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேளுங்க. எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்து சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ணணும், என்ன ஃபோர்ஸ் கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா A to Z இந்த வீடியோவில் தெளிவாக காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை வரும், ரெஸ்பான்ஸ் வரும், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு தகவல். யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு ரினியூவல் பண்ணுறதுக்கு தவறுனீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மறுபடியும் ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஆஃபர்ஸ். இப்போ எலெக்ஷன் டைமில் இதுமாரி சின்ன சின்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உடனடியாக இந்த ஆஃபர்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து லிங்க் அந்த சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, தமிழ் மீடியம் படிச்சிங்க எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்க எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். தமிழ் வழி சான்றிதழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் வழி சான்றிதழ் யாராச்சும் வாங்காமல் இன்னும் டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அந்த தமிழ் வழி சான்றிதழ் நீங்கள் வந்து வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ரினியூவல் பண்ணலை அப்படின்னா உடனடியாக பண்ணிக்கோங்க, தயவு செய்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அப்டேட் மறுபடியும் கொடுப்பாங்களான்னு தெரியாது, வாய்ப்பு இல்லை. எலெக்ஷன் டைமுங்கிறதுனால ஒரு 1 month கொடுக்கலாம், 10 days கொடுக்கலாம். அதனால் இப்போ ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் போய் ஆன் டைமில் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன், இந்த வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு, சேலரி இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் இன் ஃபுல், அதாவது இன் பிளாக் லெட்டர்ஸ், அதாவது போல்ட் லெட்டரில் நீங்கள் வந்து எழுதணும். அப்படி எழுதுகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ப்ளூவில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கேப்ஸ் லெட்டராக இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கக்கூடாது. எல்லாமே கேப்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா வரும். அதேமாரி ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்களா? மேல்னால் மேல் கொடுத்துக்கோங்க, இல்லை ஃபீமேல் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதாவது அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் எது அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்மனெண்ட் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து எழுதுறது, ஃபில் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறது பெட்டர். ஏன்னா நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எந்த இதில் இருக்கோ அந்த இதிலே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழில் இருக்கா, தமிழில் ஃபில் பண்ணலாம். இல்லை இங்கிலீஷில் இருக்கா, இங்கிலீஷில் ஃபில் பண்ணலாம். அது வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா?
அடுத்தது டெலிஃபோன் நம்பர், அதாவது லேண்ட்லைன் நம்பர் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். இல்லை லேண்ட்லைன் இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெலிஃபோன் நம்பர் இல்லை ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசு தரப்புலையும் சரி தனியார் தரப்புலையும் சரி அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான ஜாப்ஸ் அப்டேட், கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது போன்ற அப்டேட் எல்லாமே பிகின் அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டெப் வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னா கீழே வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்டில் இல்லாத மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா சில இஷ்யூ வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து மெயினான விஷயங்கள் எல்லாமே சென்ட் பண்ணுறது இந்த மெயில் ஐடி தான். இந்த மொபைல் நம்பர்லாம் இதில் வந்து ஆல்டர்னேட் தான். உங்களுக்கு வந்து அது வந்து தற்காலிகம் தான். மெயில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னா மெயில் மூலமாக தான் எல்லாமே நடக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்கும் அதுதான் வந்து பர்மனண்ட் அட்ரஸ். பேன் கார்டில் அட்ரஸ் இருக்காது, ஆதார் கார்டில் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து பர்மனண்ட் அட்ரஸாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றே தான், சேமே தான் நாங்கள் வந்து இது பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் இடத்துல நீங்கள் வந்து 2 அட்ரஸுமே ஒன்று இருக்கிறதுனால ஒரே அட்ரஸே போடணும். சேம்னு போடக்கூடாது, ஒரே அட்ரஸே போடணும். நிறையா பேர் வந்து சேம்னு போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அதே சேம் தான், அதனால் சேம்னு போட்டேன். 2 கொஸ்டின் மார்க் மேலே அப்படியே கீழே அப்படியே கொஸ்டின் மார்க் மாரி போட்டேன், நான் 2 டாட்டின் போட்டேன், மேலே இருக்கிறது கீழே அப்படிங்கிற மாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், ஏஜ் 1/1/2025 உங்களுடைய வயசு என்ன அப்படிங்கிறத போடணும். நேஷ்னாலிட்டி இந்தியன். அடுத்தது மேரிடு ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க, அதை வந்து போட்டுக்கலாம். சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, இவ்வளோ சேலரி இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள்ல, அதுதான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஒரு வேளை கம்மியாக போட்டால் உடனே கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 20க்குள்ளே போகிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கரெக்டாக எஜுகேஷ்னலு, பர்சன்டேஜு, யூனிவர்சிட்டி, டிவிஷனு, மார்க்கு, சப்ஜெக்ட் இதெல்லாம் கரெக்டாக போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் என்ன, தமிழா இங்கிலீஷா அது வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு கீழே ப்ளேஸ் டேட் போட்டு இந்த பக்கம் நேம் ஆஃப் த சிக்னேச்சர் அப்ளிகேன்னு இருக்குல்ல, இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. A4 போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவரும். அட்ரஸ் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அந்த அட்ரஸ் தெரியும். ஓகேங்களா? ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு A4 போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போடணும். அதேமாதிரி ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு எதுக்குன்னா உங்களோட நேம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்பாங்க, உங்களோட சர்டிஃபிகேட்லேயே நேம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அனுப்ப வேண்டிய அட்ரஸ் எப்படி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அனுப்ப வேண்டிய முகவரி இது தான். தமிழ்நாடு மின் விநியோக நிறுவனம் லிமிட்டில் வந்து NPKRR மாளிகை 144 அண்ணா சாலை, சென்னை 600002 இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். அந்த
அப்ளிகேஷன் ஃபார்மு. இதோட குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக இதோட நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட ரெண்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இதோட ரெண்டோட லிங்க்கு கொடுக்குறேன். இவ்வளோ சேலரி, இது எப்போ வந்து இதாக போகுது, எல்லா டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிக்க நன்றி. இன்னும் இதுமாரி பல தகவல்களை உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.